ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அதை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அந்த மஞ்சளை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்க மாதிரி ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் செய்ய நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மஞ்சள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூட அழுக்கு தூசி இல்லாமல் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை நார்மலாக நம்ம இஞ்சிக்கு தோல் சீவோம் இல்லைங்களா, அதே போல் அது மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறமா ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு இதை நார்மலாக கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மஞ்சளையும் அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்குது. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஊறுகாய் பொடி ரெடி பண்ணேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்காக ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. வெந்தயம் கடுகு கருகிட்டா ஊறுகாயில் நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா செவந்திருக்கு, கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இதுதான் நமக்கு ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் பெரிய சைஸில் 3 லெமன் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஊறுகாய் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கக்கூடிய மஞ்சளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த மஞ்சளோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மஞ்சள் நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய லெமன் ஜூஸ், பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய ஊறுகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு காரமும் புளிப்பும் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு, ஊறுகாய் பொடி எல்லாமே அந்த மஞ்சளோட நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்தால் போதும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுடுங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இதை நீங்கள் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நம்ம சேனலில் மஞ்சள் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.